இன்னைக்கு ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு. நாம மத்தவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். டயர்ட் ஆகாம மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு உலகமே கொரோனா பீரியட்ல கொரோனா லாக்டவுன் அப்போ முடங்கி கிடந்துச்சு. அந்த லாக்டவுன் காலத்துல கூட நம்முடைய திமுக நம்முடைய உடன்பிறப்புகள் தான் களத்துல இறங்கி மக்களுக்கு என்ன ஒண்ணு தேவையோ அதையும் உயிரை பணைய வச்சு நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொரோனா லாக்டவுன் மாதிரி இன்னைக்கு பல பேர் வீட்டுல முடங்கி கிடக்குறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர் திரு இனிகோ இருதயராஜ் இன்னைக்கு இந்த ஒரு தொகுதியில மட்டும் அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. இனிகோ அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நண்பர்கள் உண்டு, சென்னையிலே நிறைய நண்பர்கள் உண்டு. அங்கேயும் அவர் பல தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா அங்க ஒரு காலு இங்க ஒரு காலுன்னு குறுக்கா மறுக்கா நிக்கல. ரெண்டு காலையும் ஸ்ட்ராங்கா இந்த தொகுதியில திருச்சி கிழக்குல தான் நான் நிற்பேன், திருச்சி கிழக்குல தான் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு இங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு உங்களுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு இடத்துல நின்னாலும் நீங்க நிச்சயம் வெற்றியை தேடி தருவீங்கன்னு அந்த தைரியத்துல உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நிக்கிறாரு. இத சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உதயநிதி மட்டும் 2 தொகுதியில நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில நிக்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? அவனெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நீ கத்துறத கத்து, நான் உழைக்கிறேன், மக்கள் என் பக்கம் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களையெல்லாம் நீங்க புறக்கணிக்கணும். சகோதரர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது, உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு, அந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. நான் உதவி செய்யறேன் என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்கன்னா சொல்ல மாட்டாரு. அவரே உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தரா நிச்சயம் இருப்பாரு. அதாவது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், ஊர்ல திருவிழா கூடும். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணி நல்லா கொண்டாடுவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய சில வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காசு பார்க்கணும்னு கடைகள்லாம் திறப்பாங்க. கூடவே தாஜ்மஹால் ஈஃபில் டவர் மாதிரி செட் எல்லாம் போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, வாப்பா போய் போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி போய் முண்டி அடிச்சு போய் போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. கூட்டம் எல்லாம் வரும் அதை பாக்குறதுக்கு. ஆனா திருவிழா முடிஞ்சோடனே அது வெறும் அட்டை, அதை கழட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் அட்டைன்னு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு அது அட்டை தான் அப்படின்னு களத்துல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் அட்டை, வெறும் காத்தடிச்சா பறந்து போயிடும். எனவே நம்முடைய வேட்பாளர் அண்ணன் இருதயராஜ் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு இந்த திருச்சி கிழக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு சாதாரண முட்டாள் தொகுதி கிடையாது. இது ஒரு அறிவார்ந்த தொகுதிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டும். எப்படி திருவிழா முடிஞ்சதோ கடையெல்லாம் காலி செஞ்சுட்டு போயிடுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சோடனே அந்த கூட்டம் கடையை காலி பண்ணிட்டு போயிடும்.